இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. பங்களாதேஷ் பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணி ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்காங்க. முஸ்லீம்ஸ் அங்கே அதிகம். ஸோ அங்கேயும் முஸ்லீம்ஸ் அதிகம். இன்னொரு என்ன சொல்கிறது, இரண்டாம் பாகிஸ்தானாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விடுதலை வாங்கி தனியாக போனாங்க. இப்போ திருப்பி அங்கேயே போகிறாங்க. ஒரு நாட்டு தலைமையும் நாட்டு மக்களும் சரியான புரிதலில் இல்லை அப்படின்னா யார் வேணால் அதை யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்திப்பாங்க. எப்படி உக்ரைன் ரஷ்யா போர், ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடு, உக்ரைன் புரியுதா? ஸோ இந்த மாதிரி இஸ்ரேல் இம்னியோன்ற நாடு தான். ஆனால் உலக நாட்டுக்கு திட்டம் கொடுக்குதா, டஃப் கொடுக்குதா? காரணம் என்ன? லாபி. ஸோ இந்த லாபி இல்லைன்னா அதான் சொல்கிறேன், புரிதல் இல்லை. புரிதல் தான் லாபி. அது இவங்க சொல்லிக்குவாங்க இல்லை சாணக்கியத்தனம். அது இல்லைன்னா காணாம போயிடுவோம். பங்களாதேஷ் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்தியாவுக்கு வந்து பங்களாதேஷ் அவ்வளோ பெரிய ஒன்றும் த்ரெட்டன்லாம் கொடுத்துட முடியாது. பாகிஸ்தானே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதான் சொல்கிறேன்ல, மிகப்பெரிய எதிரின்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் வச்சுட்டு தம்பின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ்லாம் நேற்று முளைச்ச காலன். ஸோ ஈஸியாக தட்டி விட்டணும். ஆனால் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 7 மாநிலங்கள் இருக்குல்ல, ஸோ தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி மணிப்பூர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக 7 விஷயம் பிரிச்சிருக்கானுங்க. இந்த 7 மாநிலங்களையும் இந்தியா விட்டு தனித்தனியாக பிரிப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரிவினை. ஸோ பிரிவினையை உருவாக்குவோம். நீங்கள் இதில் ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. பாகிஸ்தான் நல்லா இல்லையா, பங்களாதேஷ் நல்லா இல்லையா, இந்தியா மட்டும் நல்லா இருக்கும். இது இந்த பொம்பளைங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லுவாங்க, அவங்க மட்டும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி புறணி பேசுவாங்க. இல்லை இவன் நம்ம நல்லா இல்லை, எப்படி நல்லா இருக்கும், காசு கட்டி போகிறதுலாம் பண்ணுவாங்க. இல்லை ஸோ இந்த மாதிரி சீப்பான ஒரு பாலிடிக்ஸ் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா பங்களாதேஷில் பண்ணுறாங்க. இந்தியா மட்டும் இப்படி நல்லா இருக்கணும், எல்லாம் திட்டுறாங்க, காரி துப்புறாங்க. அப்புறம் வந்துட்டு தம்பி ஒரு 50,000 டன் அரிசி மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இந்தியா காரி துப்போம். என்னங்கடா பண்ணுறீங்க? இதான் அரசியல். எனக்கு இது எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா சிரிப்பா இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம்? தலைவர்களாடா நீங்களாம்? என்னடா முன்னெடுக்கிறீங்க? யார் எதிர்க்கிறீங்க? எதுக்கு எதிர்க்கிறீங்க? சம்பந்தமே இல்லாம மக்கள் ஏன்டா சாகுறானுங்க? என்னடா அரசியல் பண்றீங்க அப்படின்றது தெளிவா புரியுது. இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தெரியுது, கண்ணு முன்னாடி தெரியுது, எல்லாம் தப்பா இருக்குன்னு தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு புரிஞ்ச விஷயத்த மற்றவங்களும் சொல்லதான் என்னால முடியும். சொல்றேன், கேட்டா கேள்வி. 30 வயசு ஒரு நபர் வந்து பங்களாதேஷையே திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. சர்ச்சைக்குரிய ஒரு ட்ரெண்டிங் டாபிக் ஆயிருக்கு. யாரு அப்படின்னு பார்த்தா, 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடினார், லண்டனுக்கு ஓடினான்னு சொன்னோம்ல, சர்ச்சைக்கான பிரச்சனையை பண மோசடின்னு சொல்லி லண்டன் ஓடினார்ல. லண்டன்லாம் யார் ஓடுவா? ஸோ அப்படி ஓடின ஒரு ஃபேமிலி திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆகி அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணுது. அவங்க மக இருக்காங்கல்ல, அவங்க மகளை தான் இவங்க ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. யார் இந்த பெண் அப்படின்னு தேடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான அறிவு. ஏன்னா அந்த ஒருத்தவங்க வீட்டுக்கு புகுந்தாங்க இல்லை, முன்னாள் பிரைம் மினிஸ்டரோட வீட்டுக்கு புகுந்து அவங்களோட உள்ளாடையெல்லாம் கொண்டு தூக்கி போட்டு காட்டினாங்க இல்லை, அவங்களுக்கு அவ்வளோதான் புரிதல். ஸோ அந்த புரிதல் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். நம்ம ஊரில் குரூப் டான்ஸ் ஆடுறாங்கல்ல, ஹீரோக்கு பக்கத்தில் ஹீரோயின் பக்கத்தில் ஒரு குரூப் டான்ஸ் ஒருத்தவங்க ஆனால் அவங்க ட்ரெண்ட் ஆகிட்டா நான் ஐடி என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி நான் கண்டுபிடித்தேன் பார்த்தியா, நான் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்குன்னு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு தான் நம்மளோட அறிவு இருக்குது. இந்த பெண்மணியை வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் புதிய சக்தியை உருவாக்குறாங்க. அதாவது அடுத்த ஜென்ரேஷன் நெப்போட்டிஷம் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நம்ம ஊரில் நடக்குது நெப்போட்டிஷம், சின்னவர் பெரியவர் ஆகிறதுக்காக வேலை நடக்குது. அந்த மாதிரி எல்லா இடங்களையும் அடுத்த ஒரு துடிப்புள்ள ஒரு சக்தியை கொண்டு வர பார்க்குறாங்க உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே. வயதான டிக்கெட்லாம் ரிட்டையர் ஆக போகுது, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மேலே வரப்போகுது. அதாவது இது நாள் வரைக்கும் இவங்க பிடுங்கினதெல்லாம் பத்தாதான், அடுத்தவங்க ஜென்ரேஷன் எடுத்து வச்சுட்டு நீ நல்லா பிடுங்க, வேரோட பிடுங்குன்னு இறக்கி விட்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. பங்களாதேஷ் வச்சு நமக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிக்கலாம். ஆனால் பங்களாதேஷ்னால என்ன வேணால் பண்ண முடியும், பாகிஸ்தானால் என்னெல்லாம் பண்ண முடியுது, அந்த மாதிரி பங்களாதேஷ்னாலும் பண்ண முடியும். நல்லது நடக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கணும், தலைமைகள்லாம் சரியாக இருக்கணும். தலைமைகள் சுரண்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த சுரண்ட தப்பிக்கிறதுக்காக எவனே ஒருத்த மேலே கை காட்டணும். கை காட்டுறதுக்கு எவனுமே இல்லைன்னா இவனே தன்னை கிள்ளிட்டு, மிஸ் என்ன டீச்சர் என்ன கிள்ளிட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸ்கூல் பசங்களை வச்சு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம 7 ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் பென்சிலோ பேனாவோ வச்சு அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருப்பான். அவன் சும்மா இருக்கனால இவனுக்கு வேலை பார்க்க முடியாது. இவன் வந்து செட்டப் பண்ணிடுவான், ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்துடுவான். அவனோட ஹோம்ஒர்க்கை கிழிச்சு வச்சுட்டோ இல்லை ஹோம்ஒர்க்கை ஒழிச்சு வச்சுட்டோ மிஸ் இவனும் ஹோம்ஒர்க் செய்யலன்னு சொல்லி போட்டு அவனும் அடி வாங்குறத பார்த்து சந்தோஷப்படுவான். பார்த்தீங்களா? அந்த மாதிரி சைக்காலஜி தான் இப்போ இருக்க பெரும் தலைவர்களும் சிம்பிளாக பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒன்று தான் திருடின தப்ப ஒத்துக்க மாட்டானுங்க, ஒத்துக்கிட்டா பதவி இறங்கணும், நம்ம அசிங்கப்படணும். ஸோ இதை விட்டு கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணணும், ஒழுங்காக எவனாச்சும் 7 அவன் பாட்டுக்கு அப்புறானே சுற்றிட்டு இருப்பேன், அவனை போட்டு கோர்த்து விட்டு போயிடுது. அங்கே பார்த்தீங்களா அவன் தான் இது பண்ணுறான் அப்படின்னு கொண்டு விடுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பக்கத்துல கிடைக்காம பச்சைக்குடி அவனை கோர்த்து விடுறது. அவனும் சும்மா இருக்கான், அவனும் பைத்தியக்காரன், என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உலக நாடுகளுக்கு ஒரு பப்பட்டா இருக்கான். சிம்பிளான பாலிடிக்ஸ் நடக்குது. ரொம்பலாம் காம்ப்ளிகேட் கிடையாது, சிம்பிளான பாலிடிக்ஸ். உங்களை திசை திருப்புறாங்க. நேர்கொண்ட நோக்கத்தோடு சரியான பார்வையோடு இந்த உலகத்தை கவனிச்சிங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும்.
இது எல்லாமே புரிஞ்சிடக்கூடாதுன்றக்காக உங்களை மாற்றி இவன் இப்படி கை காட்டுவான், அவன் அப்படி கை காட்டுவான், அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. இப்படியே கை கட்டிட்டே இருப்பாங்க, நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. கடைசி வந்து பார்த்தா உங்கள் மேலே கை கட்டுவாங்க. மக்களாக நீங்கள் தான் தவறுன்றவாங்க, முடிச்சு விட்டுறாய். அப்புறம் என்ன நினைப்பீங்க, அப்படியா சரி போயிடுவீங்க. உங்கள் மேலேயே தூக்கிட்டு வந்து படிய போட்டால் என்ன பண்ணுவீங்க, ஏற்று கேள்வி கேட்பீங்களா, இல்லை உங்களை நீங்களே தனிமைப்படுத்திப்பீங்களா? கிடையாது. அப்படியா என்னடா அங்கே சுற்றி என்கிட்ட இருக்கீங்க ஆளோட சாமின்னு ஓடிடுவீங்க. அப்போது அந்த பிரச்சனையை இக்னோர் பண்ணிடுவீங்க, அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இந்த பாலிடிக்ஸ் இப்போ நான் சொன்ன விஷயம் புரியலன்னா உனக்கு எதுவுமே புரியாது. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், ஏன்னா சின்ன வீடியோவாக பேசணும்னு சொல்கிறீங்க, சின்ன வீடியோவாக பேசி இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. சேனல் மெம்பர்ஷிப் ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஜாயின்டர் பட்டன் போடுவாங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட் பண்ண எஸ்என்எஸ் தட்டி விடுங்க. ஜனங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு சொல்லி தர புரியுது. ஒருத்தரும் சுதந்திரம்னா ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ காட்டுக்கோழி மாதிரி இங்க அங்க பறக்குறது சுதந்திரம்னு சொல்லுவ, ஆனா அவங்க எல்லாம் பிராயர் கோழி ஆயிட்டாங்க. ஐயா, எங்களை கறிக்கடை கொண்டு போகும்போது டிவிஎஸ் 50 பின்னாடி இப்படி தொங்க விட்டு கூட்டிட்டு போறீங்களே, மூக்கு ரோட்ல உரசிட்டே வருது, கொஞ்சம் உயரமா தூக்கி கட்டினீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம்னு கெஞ்சுவாங்க. இவங்களுக்காக போராட போறியடா? Who is this guy?